Hi everyone, I'm Maya here. Welcome to my cooking world. இன்றைக்கி மாயாவோட சிக்னேச்சர் டிஷ் என்னென்னு பார்க்கலான்னு வாங்க. இன்றைக்கி மாயாவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியண்டர் கோகோனட் மில்க் சிக்கன். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இடித்த வெள்ளமல்லி, கடுகு, அரைச்ச சோம்பு, சின்ன வெங்காயம் 6, கருப்புலை, பச்சை மிளகாய் 1, சிவப்பு மிளகாய் 1, பூண்டு 6 பல், இஞ்சி, செராய் டவுன் பண்டான், லைம் லீஃப், பட்டை மிளகாய் 3, தக்காளி 1, பெப்பி பொட்டேட்டோ 3, கோகோனட் மில்க் 200 ml. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம வெட்டி வச்ச கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, கருப்புலை, அப்புறம் பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் இது எல்லாமே பிளெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதிலிருந்து கொஞ்சம் சிக்கன் ஊற வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கடைசியாக நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த சிக்கனை நம்ம பிளெண்ட் பண்ண பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சோம்பு தூள் மிக்ஸ் பண்ணி 20 to 30 minutes மேரினேட் பண்ணணும், அதாவது ஊற வைக்கணும். அடுத்தது ஸ்டஃப் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அனியன் சேர்த்துக்கோங்க. ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு பிறகு பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு கருப்புலை, தக்காளி, அப்புறம் வெட்டி வச்சுருந்த செராய், லெமன் கிராஸ், லைம் லீஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நல்ல ப்ரௌனிஷ் டெக்ஸ்சர் கிடைக்கிற வரைக்கும் கிண்டணும். ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். அப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் போடுற உப்பு 1 ஸ்பூன் அளவு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கோகோனட் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கிண்டிட்டு மூடி வைக்கலாம். ஒரு 25 minutes கழித்து சிக்கன் நல்லா வெந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கிரேவி ஸ்ட்ரக்சர் வந்த பிறகு நம்ம ஸ்டஃப் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கொரியண்டர் கோகோனட் மில்க் சிக்கன் ரெடி ஆச்சு. இது ரைஸில், சப்பாத்தியில், பரோட்டாவில், பூரியில், தோசையில் எல்லாத்துலேயும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இந்தமாரி வேணுமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.